நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு இன்னைக்கு மும்பையில கோலாகலமா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலஸ் அவர்களை கரம் பிடிக்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார். இந்த புகைப்படங்கள் இணையத்துல செம வைரல் ஆயிட்டு இருக்கு. பாலிவுட்ல பிக்கெஸ்ட் பேன் இந்திய திரைப்படமா ராமாயணம் திரைப்படம் உருவாக போகுது. இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் குரூ அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படம் இயக்குனர் நிதி சிவாத்தி இயக்கத்துல இந்த படத்துல ராவணனா ரன்வீர் கபூரும், சீதையா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ராவணனா யாஷ் நடிக்கிறாங்க. அனுமனா சுனில் டியோர் நடிக்கிறாங்க. பாபி டியூல் இந்த படத்துல கும்பகரணா நடிக்கிறாங்க. இந்த படத்துல சூர்பனங்கையா ராகுல் பிரீத்தி சிங் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல படக்குழு பிஸியா இருக்காங்க. இந்த வருடம் இறுதியில இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த திரைப்படத்தை பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா எடுக்க போறாங்க. இன்னைக்கு வளையம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்துடைய பூஜையை சென்னையில கோலாகலமா போட்டிருக்காங்க. ஸோ இந்த பூஜையில விஜய் சேதுபதி கலந்திருக்கார். விஜய் சேதுபதி இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. மனோஜ் பாரதி இயக்கத்துல இந்த படம் உருவாக போகுது. நடிகர் தனுஷ் அவர்கள் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்கார். இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிற ஜி பிரகாஷ் இந்த படம் குறித்து கேட்கும்போது, இந்த படத்துடைய 4 பாடல் ஒர்க் முடிஞ்சிட்டதாகவும், இந்த வருடம் இறுதியில் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். மேலும் இந்த பாடல் வெளியானதுக்கு பிறகு இந்த வருடத்துடைய பெஸ்ட் ஆல்பமா இந்த படத்துடைய ஆல்பம் இருக்குன்னு ஜி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். மேலும் தனுஷ் அவர்கள் அவருடைய மூத்த பையன் யாத்ரா அவர்களை ராயன் திரைப்படத்துல அறிமுகப்படுத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமா உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தை தனுஷ் அவர்களே இயக்கி நடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய டப்பிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்துல இந்த படத்துல தனுஷ் அவர்களுடைய மூத்த பையனான யாத்ரா ஒரு முக்கியமான ரோல்ல நடிகரா இந்த படத்தின் மூலம் அறிமுகமாக போறதா அதிகாரப்பூர்வ தகவலை வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய வாடிவாசல் திரைப்படத்துடைய ஒரு சில அப்டேட் கடந்த சில நாட்களாக வெளியாக இணையத்தில் வைரலானுச்சு. இந்த படத்தில் சூர்யா இல்லை அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சியல் நியூஸ்லாம் வெளியானுச்சு. தற்போது வெளியான தகவல் படி இந்த படத்தில் சூர்யா தான் நடிக்கிறதாகவும், இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 200 கோடிக்கு மேலே. ஸோ இதனால சூர்யா தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிற தகவல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை 2 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சூர்யா அவர்களுடைய வாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியாக இருக்காங்க. இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை படக்குழு அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படத்துடைய 40 நாள் ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கா. அடுத்த கட்டமாக இந்த படத்தை ஒரே ஷெடியூலில் 40 நாளையும் எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க. இந்த 40 நாளில் படக்குழு சென்னை, ஹைதராபாத் மற்றும் நார்த் இந்தியா மற்றும் வெளிநாடுகள்லையும் படப்பிடிப்பை நடத்துகிற ஐடியாவில் இருக்காங்க. மார்ச்குள்ளே இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் முடிக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க.